பிகினரா நீங்க? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. பேக்கிங் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, விப்பிங் கிரீம் வந்து ஓப்பன் பண்ணும்போது இஷ்டத்துக்கு புடிச்சு இழுப்போம். இல்ல கத்தரிக்கோல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்டிலாம் பண்ணாதீங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அண்ட் ஆரோ மார்க் சிம்பல் இருக்கும். அந்த டைரக்ஷனுக்கு ஏத்தா மாரி நீங்க டேப் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா, ப்ராப்பரா ஓப்பன் ஆயிரும். அண்ட் மெஷர்மென்ட் கப் யூஸ் பண்ணுங்க. பிகினிங் ஸ்டேஜ்ல எவ்வளோ விப்பிங் கிரீம் தேவையோ அத எடுத்து பவுல்ல மாத்திட்டு, அதுக்கப்புறம் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் ரெகுலரா யூஸ் பண்றதுனால எனக்கு வந்து மெஷர்மென்ட் கப் தேவைப்படல. அண்ட் இத வந்து பார்த்தீங்கன்னா, கப்ல எடுத்து வச்சுட்டு அழகா டேப் பண்ணிட்டு, ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி நல்லா டைட்டா வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. இத அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஸோ இது ஐ திங்க் 1 மந்த் வரைக்குமே யூஸ் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். அண்ட் இத எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டிங் சிங்கிள் பீட்ல வச்சுட்டு நீங்க வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது கொஞ்சம் கெட்டியா ஆக ஆக அடுத்தடுத்த பீட்டிங் நீங்க போங்க. அண்ட் இது நல்லா திக்கா ஆகணும். அண்ட் இந்த பவுல நீங்க கவுத்தீங்கனாலும் விப்பிங் கிரீம் கீழ விழக்கூடாது. அதுதான் வந்து கரெக்ட்டான ஸ்டேஜ். நான் பீட் பண்ணிட்டு கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதோட க்ரம் கோட் வீடியோ வந்து நான் நாளைக்கு போடுறேன். இந்த கேக்கோடது. அண்ட் ஐடிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.